தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் வசனம் 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமான்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே கர்த்தரால் வரும், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீதிமான்களாய் இருக்கிறார்கள், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த நீதிமான்களுடைய ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு காலத்திலே நீரே அவர்களுடைய அடைக்கலமாய் இருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த இக்கட்டு நேரமாய் இருந்தாலும், எந்த சஞ்சலமான நேரமாய் இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரே இக்கட்டான நேரத்தை கடந்து கொண்டு இருப்பார்களானால், ஆண்டவரே பாரம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து கொண்டு இருப்பார்களானால், சஞ்சலம் மிகுந்த நேரத்தை கடந்து கொண்டு இருப்பார்களானால், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமாய் இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே அடைக்கலமாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குரிய ரட்சிப்பு, உம்முடைய பிள்ளைகளுக்குரிய விடுதலை, உம்முடைய பிள்ளைகளுக்குரிய சுகம் கர்த்தரால் வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுகத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவருக்கும் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.